லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 ஏப்ரல் மாதம் குரு பெயர்ச்சி ஆகுது. அது திருக்கணிதப்படி ஏப்ரல் மாதமும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதமும் பெயர்ச்சி ஆகுது. ஸோ இந்த பெயர்ச்சியால் எந்தெந்த ராசி எந்தெந்த லக்னக்காரவங்களுக்கு இந்த 2025 கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் முதல்ல இந்த குரு பெயர்ச்சி ஏன் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா குரு தான். அதாவது எல்லாருக்குமே தெரியும் பணத்துக்கு சுக்கிரன் முக்கியமான கிரகம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, பெரிய ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய லெவலில் பணம் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இதெல்லாம் கொடுக்கறது சுக்கிரனை விட குரு தாங்க. ஏன்னா தனத்துக்கு காரக கிரகமே ஜோதிடத்தை பொறுத்தவரை குரு தான். அந்த குரு இப்போ யாருக்கெல்லாம் இப்போ பயிற்சி ஆனதுக்கு அப்புறமேட்டு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறாரு. முதல்ல பயிற்சினா என்ன, இப்போ ரிஷபராசியில் குரு இருக்கார். குருவை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாகி ஒரு வருஷம் அங்கே முழுசாக இருப்பார். இப்போ ரிஷபத்தில் இருக்கார். குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறமா மிதுனத்திலேயே அந்த அடுத்த ஒரு வருஷம் நெக்ஸ்ட்டு 1 இயர் மிதுன ராசியில் குரு இருப்பார். இருக்கும்போது அங்கே மிதுன ராசியில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுப்பாரு அப்படின்னா, அதில் முதன்மையாக சொல்லக்கூடிய ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு தனகாரகன் குரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு ஜோசியத்தை பொறுத்த வரைக்குமே தனகாரகன். இப்போ ரிஷபத்துக்கு தனகாரகன் அப்படின்னா அதுதான் மிதுனம். ஸோ 2ஆம் வீடு உங்களுடைய தனகாரகன் இருக்க போகிறாரு அடுத்த ஒரு வருஷம். அதனால தான் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் இந்த குரு பகவான் முழுசாக சக்ஸஸ் கொடுப்பார். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அதாவது பணம் எந்த விதத்தில் வரும் அப்படின்னா, அது தனஸ்தானம் மட்டுமில்லை, குடும்பஸ்தானம் கூட. அதனால் நீங்கள் உங்களுடைய உறுப்பினர்கள் மூலியமாக கூட பணம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. நீங்கள் என்ன லெவலில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பசங்க இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லை உங்கள் மனைவி கணவன் இல்லை கூட பிறந்தவங்க கூட சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க யார் மூலமாவது ஒரு பெரிய லெவலில் பண வருவாய் கொடுக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது இருக்கிறது குடும்பஸ்தானம். நம்ம ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பணத்தை கொடுக்குறாரு. அது தெரிஞ்சாச்சு. யார் மூலியமா கொடுப்பார் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஏதோ குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக அதிகப்படியான பண வருவாய் கொடுக்க வாய்ப்பு உண்டு. அதுவும் கையில் பணப்புழக்கம் உங்களுக்கே அதிகம் இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வருஷம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கையில் கேஷ் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி பணப்புழக்கம் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகமாகவே இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்த ஒரு ஆண்டு அடுத்த ஒரு வருஷம் கையில் இருக்கிற பணத்தை கவனமாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, என்ன விஷயத்தில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப கவனம் தேவைங்க. இது ரிஷபத்துக்கு அடுத்து யாருக்கு இங்கே கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசி. அதே மாதிரி மிதுன லக்னக்காரவங்களுக்கும் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசியிலே குரு இருக்கிறாரு. ராசியில் குரு வந்துட்டால் மற்றவங்க சப்போர்ட் தேவையே கிடையாது. உங்களுக்கு குருவுடைய சப்போர்ட் முழுசாக இருக்குது. உங்கள் மேலேயே குரு இருக்காருன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். அதனால் மற்றவங்களை எதிர்பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் உழைப்பினால் வெற்றியை பெறுவதற்கு அதிகப்படியான யோகங்கள் உண்டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே முயற்சி எடுப்போம். எல்லாருமே முயற்சி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாருக்குமே முடியாது. ஒரு சில நபருக்கு கூட இருக்கிறவங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க.
சப்போர்ட்டுனா யாருமே கிடையாது. அவங்க தான் வந்து செஞ்சாகணும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு உங்கள் ராசி மேலேயே வர்றதுனால, மிதுனத்துக்கு அடுத்து ஒரு ஆண்டு முழுக்க குருவுக்கு முழு சப்போர்ட் உண்டு. தனகாரகனே பணத்துக்காக முழுசா உங்கள் மேலேயே வந்து இருந்து சப்போர்ட் பண்ணுறதுனால, நீங்கள் தொட்டது எல்லாமே பணம் தான். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறன்னா கூட ஒரு குத்து மதிப்பாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஏதாவது பண்ணிங்கன்னா கூட பிக்கப் ஆகிடும். இந்த தனகாரகன் முழுக்க ஃபேவர்லாம் இருக்கிறது வந்து மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு. முயற்சி எடுங்க. எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும், வெற்றி பெறும். அதுக்கு அடுத்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. சிம்மத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குரு வந்து லாபஸ்தானத்துக்கு வராரு. இந்த குரு வந்து லாபகுரு. அதாவது லாபகுருனா என்னங்க அப்படின்னா, லாபஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா, குரு வந்து சிம்மத்துக்கு முழுசாக லாபத்தை கொடுப்பாரு. நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, ஒரு சக்ஸஸ் வேணும், லாபம் வேணும். இது ரெண்டுமே குறிக்கக்கூடிய லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் கோச்சார குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்ம ராசி எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது வெற்றி அடைய முடியும். வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்தவித முயற்சி இருந்தாலும் வெற்றியில் முடியும். அதுதான் முக்கியம். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பண ரீதியான விஷயமாக இருக்கிற பட்சத்தில் அதற்கும் குரு பகவானுடைய சப்போர்ட் முழுக்க வந்து இருக்குது. அதனால் இந்த லாபகுரு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெற்றி கொடுக்கும். அதனால் சந்தேகமாக வேண்டாம், முயற்சிகள் வந்து எடுங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பண ரீதியான விஷயங்கள், உழைப்பு ரீதியான விஷயங்களை அதிக முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அதில் குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. அதனால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரவங்களுக்கு இந்த ஒரு வருடம் வந்து குரு பகவான் முழுக்க தருவார். அதுக்கு அடுத்து யாருக்கு அப்படின்னா, கன்னி ராசி, கன்னி லக்னக்காரவங்களுக்கும் அடுத்த ஒரு ஆண்டு கோடீஸ்வர யோகத்தை குரு பகவான் முழுசாக கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு வராரு. அதாவது 10ல் குரு பாவியாவது இருக்கான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு பாவியாவது இருந்தால் பரவாயில்லைங்க. ஏன்னா 10ல் ஒரு பாவி ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கூட இந்த பாவி பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தொழில் பாவம், தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து இருந்துட்டா இந்த ஆள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொழில் பண்ணி ஏதாவது போய் வாழ்க்கையை ஓட்டிடுவார். அதுதான் முக்கியம். அப்போது 10ல் ஒரு பாவி இருந்தாலே நல்லது பண்ணும். ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுபகிரகம், எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய முழுக்க ஒரு சுபகிரகம் யார் அப்படின்னா அதுதான் குரு பகவான். அந்த குரு உங்களுக்கு இப்போ 10ல் இருக்கார். அதனால் 10ல் பாவி இல்லை, முழுக்க முழுக்க சுப, ரொம்ப நல்ல பிளான் வந்து குரு இருக்கார். அதனால் கன்னி ராசிக்காரவங்க நீங்கள் தொழில் ரீதியாக என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். அதாவது தொழில் ரீதியான இந்த வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழுக்க குருவுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் வழக்கமாக வந்து ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, ஒரு வேலை தேடிட்டு இருக்காரு. கன்னிராசிக்காரவங்க ஒருத்தவங்க வந்து இப்போ வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களே, நல்ல வேலையாக கிடைக்கும். எப்போ? ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு. ஏன்னா ஏப்ரலில் தான் குரு பயிற்சி ஆகிறாரு. ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அந்த குரு பயிற்சி ஆன உடனே உங்கள் தொழில் ஸ்தானத்தில் வந்து உடனே ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொழிலை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரமோஷன் தரவே இல்லைங்க, 2 வருஷமாக பெருசாக ப்ரமோஷனும் இல்லை, சேலரி வந்து ஹைலும் அதாவது அதிகமும் படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக குரு பகவான் கொடுக்கும். அதே மாதிரி தொழிலில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அந்த தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பான். தொழிலை வந்து எப்படி வந்து விரிவுபடுத்துறது, வழக்கமாக ஒரு கடை வச்சு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகும். அப்போ வந்து குரு வந்து அந்த தொழில் ஸ்தானத்தில் வரும்போது விரிவுபடுத்துவார். ஏன்னா நவகிரகங்களில் குருவால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே பெருசு பண்ண முடியும், விரிவுபடுத்த முடியும். அதனால் தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால
உங்களுக்கு தொழில் விரிவாகும். வழக்கமாக ஒரு பிரான்ச் வச்சுருக்கிறவங்க இன்னொரு 2 பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தொழில் பிக்கப் ஆகும், வளர்ச்சி அடையும். கன்னிராசி கன்னி லக்னக்காரவங்களுக்கு குரு பகவான் இந்த வருடம் கோடீஸ்வர யோகம் உண்டு. உங்கள் தொழில் ரீதியாக கொடுப்பாரு. அதுக்கு அடுத்ததாக யாருக்கு கோடீஸ்வர யோகம் குரு தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி துலாம் லக்னம் பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். என்னங்க துலாத்துக்கு என்னங்க பண்ண போகிறாரு அப்படின்னா, குரு வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக அதுவும் ப்ளஸ் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதும் ரொம்ப ப்ளஸ். ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி வந்து யார் அப்படின்னா குரு பகவான். காலபுருஷ லக்னத்துக்கு சனி, காலபுருஷ ராசிக்கும் சரி பாக்கியாதிபதி 2க்குமே குரு பகவான். அந்த குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் இப்போது உங்கள் ராசியில் இருந்து பாக்கியஸ்தானத்தில் வராரு. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதில் சந்தேகமே வேண்டாம், சக்ஸஸ் ஆவீங்க. ஏன் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தோட பவர் வந்து அதுதான். முதல்ல பாக்கியஸ்தானம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன் ஜென்மத்தில் நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம், தீமையும் பண்ணியிருப்போம். அதுக்கு உண்டான பலாபலன்கள் இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் எல்லாமே ஒரு இடத்துல சேஃப்டி லாக்கரில் போட்டு வச்சுருப்பார். ஜாதகத்தில் அது எங்கே இருக்கும் அப்படின்னா அதான் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் கோச்சாரத்தில் சுபக்கிரகங்கள் போகும்போது அந்த பாக்கியஸ்தானம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த நல்ல பலன்கள் சுப பலன் அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இப்போது பாக்கியாதிபதி அதாவது ஜோதிடத்திலே காலபுருஷனுக்கே பாக்கியாதிபதி குருதான். முழுக்க முழுக்க சுபகிரகம். அவர் துளாராசிக்கு இப்போ பாக்கியஸ்தானத்தில் போகிறதுனால உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முன்ஜென்மம் நீங்கள் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ஒரு ஆண்டு காலம் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் முயற்சி எடுத்து போனீங்கன்னா குருவுடைய சப்போர்ட் முழுக்க உண்டு. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், என்னென்னா முயற்சி எடுக்கணும், அவ்வளவுதான். முயற்சி எடுத்தாலே எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய சப்போர்ட்டில் முழுக்க நல்லபடியாக முடியும். அதுக்கு அடுத்தது யாருக்கு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய கோடீஸ்வர யோகம் முழுக்க உண்டு அப்படின்னு உறுதியாக நம்பலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பெயர்ச்சி ஆன உடனே மீனத்துக்கு சுகஸ்தானத்தில் குரு போவார். அது என்னங்க சுகஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் வீடு. அந்த சுகஸ்தானத்தில் குரு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய சுகத்தை அதிகரிக்க செய்வார், ஏற்றுவார், கொடுப்பார். சுகம்னா என்ன? வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சேர்க்கை. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய சுகங்கள். இந்த சுகத்தை வந்து இப்போ குரு பகவான் வந்து அதிகப்படுத்துவார், அதிகமாக கொடுப்பார். ஒரு சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைகிறதுக்கு பாக்கியம் ஏற்படும். இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு பைக்கில் போயிட்டு இருந்தவங்க கார் வாங்குவாங்க, பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இந்த மாதிரி உங்களுடைய தகுதி, உங்களுடைய நிலைமை என்ன லெவலில் இருக்கோ அதில் இருந்து ஒரு படி மேலே வளர்ச்சி கண்டிப்பாக குரு பகவான் முழுக்க கொடுப்பார். முதல்ல என்ன வேணும்? கையில் பணம் வேணும். அந்த பணத்தை குரு கொடுப்பாரா? கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய விஷயத்தை ஏற்றி, அதாவது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஏற்றணும். வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து, சேர்க்கை இது எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் முழுக்க அதிகமாக சேரும். நல்லா இல்லாதவங்களுக்கு நலம் வாங்கிறதுக்கும், அதாவது நலம் வாங்கிறதுக்கும், பரம்பரை சொத்து ஒன்று கேஸ் போயிட்டு இருக்குது, அது எங்கப்பா முடியுது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அது முடிஞ்சிடும். ஒரு வருஷத்தில் முடிஞ்சு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு, உங்களுக்கு சொத்து உங்கள் கைக்கு வந்துடும். உங்களுக்கு நியாயமாக கண்டிப்பாக வந்து வர வேண்டியது கிடைக்கும். அதே மாதிரி இந்த மீனராசிக்காரவங்களுக்கு ஏதாவது பரம்பரை சொத்தில் ஒரு தகராறு இருக்குது சொல்கிறவங்க கூட இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியாக சுமூகமாக முடிஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கரெக்டாக வந்துடும். அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு.
அதனால் நீங்கள் அதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாலே போதும். குரு பகவான் உங்களுடைய சொத்தை உங்களுக்கே திருப்ப தருவார். அதனால் இந்த ராசி, இந்த லக்னக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே குருவினுடைய கோடீஸ்வரர் யோகம் இந்த 2025 முழுக்க உண்டு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றி அடையும். கடவுளுடைய அனுகிரகம் முழுக கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த ராசிக்காரவங்க உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.